ஸோ மிஸ்கரேஜ் ஆனதுக்கப்புறமா அந்த பெண் உடல் அளவுலையும் மனசளவுலையும் எப்படி ஹீலிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்கரேஜ் ஆனால் அதுக்கு அந்த பெண் மட்டும் காரணம் இல்லை. ஸோ இந்த சொசைட்டியோ ஃபேமிலியோ ஹஸ்பண்டோ தயவு செய்து அந்த பெண்ணை கார்னர் பண்ணாதீங்க. ஸோ மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயினாக 70% காரணம் என்னென்னா குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். அதாவது அது ஃபர்டிலைசேஷன் ஆகும்போதே சரியாக நடக்காதது. ரெண்டாவது சரியாக நடக்காத அந்த ஃபர்டிலைசேஷன் சரியாக இம்ப்ளான்டேஷன் ஆகாதது. ஸோ இதனால் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக செல் டிவிஷன் ஆகும்போது ஒன்று எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லை புவர் ஸ்பெர்ம் செல்ஸ், புவர் ஸ்பெர்ம் செல்லோ இல்லை புவர் எக்வாலிட்டியோ இருக்கலாம். அதுக்கடுத்து அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் கூட மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற பொண்ணுங்க இருக்காங்க, ஸ்மோக்கிங் பண்ணுற நம்ம இந்தியன் பொண்ணுங்க இல்லை மற்ற கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி டிபெண்ட் ஆன் த லேடிஸ். ஸோ அதனால் அவங்கள மட்டும் கார்னர் பண்ணி ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கன்செப்ஷன் அப்படின்னு ஆகிறதுலையே ஃபஸ்ட்டு இந்த மிஸ்கரேஜ் ஆனதில் ஃபஸ்ட்டு ட்ராமாவே அந்த பொண்ணுக்கு தான். ஹார்மோனல் உடல் அளவுலேயும் மனசளவுலேயும் அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ப்ரெக்னென்சியில் நார்மலாகவே அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ ப்ரெக்னென்சி லாஸ் அப்படின்னும் போது அவங்க டோட்டலாகவே ப்ரோக்கன் ஆகிடுவாங்க. வலி வேதனை அனுபவித்து நம்மளால் ஒரு குழந்தைய பார்க்க முடியலையேன்ற ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மல் பேக் வர்றதுக்கே ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறமா அவங்க யூட்ரஸ் நார்மலாக ரீபில்ட் ஆகிறதுக்கு 3 months ஆகும். ஸோ அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை கொடுங்க. ஹஸ்பண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அவங்கள மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. அவங்கள ஹாப்பியாக வச்சுக்க நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு 3 monthsக்கு அப்புறமா 3 to 6 months நல்லா அந்த பொண்ணு ஹெல்த்தியாக ரீகெயின் ஆனதுக்கு அப்புறமா you can plan for next pregnancy with doctor consultation. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.